Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet class 9 தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல granny squares வந்து எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த ஜாயின் பண்றதுல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். பேபி Dress, purse அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வெச்சிருக்கேன். granny squares வந்து எப்படி பண்றதுங்கறத நம்ம previous classes-ல வந்து பார்த்திருப்போம். அதை செக் பண்ணிக்கோங்க. இத ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி நீடில் வந்து நான் எடுத்துர்க்கேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயும் கிடைக்கும், நார்மலா சில்வர் நீடில் மாதிரியும் கிடைக்கும். நீங்க ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து thread வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறேன். கொஞ்சம் மட்டும் லெந்த் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி வந்து இது எப்படி ஜாயின் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத வந்து ஈக்குவலா இந்த மாதிரி வெச்சுக்கணும். மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்டிட்ச் இருக்கும். நம்ம அதுல வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இப்படி வெளிய எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம டபுள் crochet போட்டுருக்கோம். அதுல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து பண்ணிர கூடாது. இந்த செயினுக்கு சென்டர்ல மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு லூப் தான் எடுத்துர்க்கேன், இங்கேயும் ஒரே ஒரு லூப் தான் எடுத்துர்க்கேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம சேர்த்திர கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குறத இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே சைடுல இருந்து தான் திருப்பியும் போடணும். நம்ம இப்போ அந்த ரைட் சைடுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் ரைட் சைடுல இருந்தே தான் கொண்டு வரணும். ஈக்குவலா அதுக்கு அடுத்து இருக்குறதுல இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி அடுத்த ஸ்டிச்சஸ்ல வந்து இந்த மாதிரி நீடில வந்து உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டே வரணும். நம்ம வந்து previous classல வந்து வேற டிசைன் granny squares தான் பார்த்திருப்போம். இந்த இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் வந்து போடல. நான் இந்த வீடியோல வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படினு காட்றதுனால நான் வந்து அத வந்து அப்லோட் பண்ணல. நீங்க வந்து அந்த previous granny square வெச்சு அதுலயே கூட வர்க் பண்ணலாம். இந்த granny squares வெச்சு இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வந்து purse, bag, dress இந்த மாதிரி நிறைய different ப்ராஜெக்ட்ஸ் வந்து வர்க் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி டிஃபரண்ட் கலர்ஸ்ல பண்ணலாம், இல்ல சேம் கலர்ஸ்ல கூட நீங்க வந்து பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்து கொண்டு வந்துறணும். அந்த ஹோலுக்கு மேல வரைக்கும் நம்ம முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அந்த கரெக்ட்டா அந்த ஹோலுக்கு மேல வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிரணும். பிகினர்ஸா இருக்கும்போது இந்த granny square வந்து ரொம்ப ஈஸி. இதுலயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க இந்த yellow கலர் மட்டும் யூஸ் பண்ணி வெறும் sunflower மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம். சென்டர்ல வந்து brown கலர் போட்டுட்டு மேலே வந்து yellow கலர் வச்சிட்டு பண்ணும்போது sunflower டிசைன் மாதிரியே வரும். அப்படி இல்லைன்னா இந்த evil eye மாதிரி blue கலர் காம்பினேஷன்ல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போதும் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த எண்ட் வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி வந்து இது எப்படி வந்து ஃபுல்லா finish பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்க கீழ எங்க ஸ்டார்ட் பண்ணனோ அதே மாதிரி மேலேயே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹோலுக்கு இந்த சைடு இருக்கிற ஸ்டிச்சஸ்ல வந்து இந்த மாதிரி நீடில வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இது மாதிரி வெளிய எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் crochet வர்க் பண்ணனும். அதுக்கு அப்புறமா திருப்பி அந்த ஹோலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் crochet வந்து வர்க் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அது வந்து ஜாயின் ஆயிருச்சு. இனி வந்து இந்த மாதிரி கட் பண்ணியோ இல்ல வந்து இந்த மாதிரி நீடில்ல இருந்து thread வந்து இப்படி எடுத்துறணும். எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குறத வந்து கொஞ்சமா ஹைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் எட்ஜ்ல வந்து கட் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணனும். சேம் அதேதான். இந்த மாதிரி கொஞ்சமா thread எடுத்துட்டு அந்த ஹோலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து இந்த மாதிரி நீடில உள்ள விட்டுட்டு
இது மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஹோலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக த்ரெட் விட்டுருந்தோம்ல, அதை வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹைட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். நீங்கள் நாட் போடாமல் கூட அப்படியே டேரெக்டாக கூட ஒரு இடத்துல ஹைட் பண்ணி செக்யூர் பண்ணலாம். நம்ம வந்து அந்த இடத்துல கட் பண்ணோம்னா தான் அது வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வேறு கலர் த்ரெட் கூட எடுத்துக்கலாம் கான்ட்ராஸ்ட்டாக. இப்போ நான் ஒயிட் போட்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ரெட், ப்ளூ இல்லை வந்து எல்லோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் கலராக ஒர்க் பண்ணாமல் ஒரே கலரில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் வந்து பர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதனால நான் வந்து 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி இதை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ரெண்டும் ஒரே ஸ்டிச்சஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீடில் வந்து உள்ளே விட்டுட்டு அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து சிங்கிள் க்ரோஷே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஹோல் இருக்கிற இடத்துல வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. மற்ற இடத்துலலாம் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே தான். பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே வந்து ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேமாக இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஆக்சுவலாக இது வந்து உள்ளே போகிற சைடு, இதை வந்து நம்ம உள்ளே வந்து திருப்பிடுவோம். நீங்கள் வந்து திருப்பாமல் கூட பண்ணலாம். வேறு கலர் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பார்டர் டிசைன் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கிரானி ஸ்கொயர்ஸே வந்து 2 கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பர்ஸில் வந்து உள்ளே வந்து எந்த கிளாத்தும் கொடுக்காம டேரெக்டாக அப்படியே வந்து இந்த இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பென்சில் அந்த மாதிரியெல்லாம் போடுற பவுச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு கிளாத் மாதிரி கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வர இடத்துல மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து 2 செயின்ஸ் போட்டிருக்கோம். அதனால் இது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இது ஒரு சைடு வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 2 சைடும் வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதை சுற்றிலையும் வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3 லைன்ஸ் போடலாம். 3 to 4 லைன்ஸ் போடலாம். மினிமமாக 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து 3 லைன்ஸ் வந்து போட்ட போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹைட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து அங்கேயே கட் பண்ணி மிஸ்டேக் பண்ணிடுவோம் பிகினராக பண்ணும்போது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். நம்மளோட ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து உள் பக்கமாக காட்டுறேன். இதுதான் வந்து இந்த சைடு தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த சைடும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தால் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து துணி வந்து தேவைப்படாது. இப்போ ஜிப் வைக்கிறதுக்கு நம்ம கெட்ட பக்கமாக தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிப்பை வந்து உள்ளே விட்டுக்கணும். அதாவது ஆப்போசிட் சைடுமே ஜிப்பை வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி மிஷினில் தான் அடிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் கையில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படின்னு வந்து சொல்கிறேன். இது மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக வந்து போடணும். நான் இதில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தள்ளி இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். நான் வந்து இங்கே கேப் வந்து ரொம்ப விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக போட்டு இந்த மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். நான் வந்து மிஷினில் கொடுத்து அடிச்சிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக ஒரு சைட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் பண்ணியிருக்கேன். இப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பிக்கணும், அடிச்சுட்டு திருப்பிக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நம்ம பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கிரானி ஸ்கொயர்ஸை வச்சு நிறையா ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு கிரானி ஸ்கொயர் எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா பேபியோட ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி 6 பீசஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஷோல்டருக்கு வந்து நீங்கள் கிளாத்தும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து க்ரோஷே கூட பண்ணிக்கலாம். பேபி ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமமாக 6 பீசஸ் வந்து தேவைப்படும். இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிரானி ஸ்கொயர் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லர் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்களே கூட பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோல்டர் கூட க்ரோஷே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ கிரானி ஸ்கொயர்ஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் பார்த்தோம். இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.